அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வடநாட்டுல ஒரு கம்பெனி ரெய்டு பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரெய்டு. கிட்டத்தட்ட ரூ. 312,00,00,000 கணக்குல வராத பணம் பிடிபட்டிருக்கு. இந்த ரூ. 312,00,00,000 பணத்த எண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 மிஷின் பணம் எண்ற மிஷின் எடுத்திருக்காங்க. சாரி 36 மிஷின் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம 10 நாளா இந்த வேலைய செஞ்சிருக்காங்க. 10 நாளா உட்காந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 5, 6 பேங்க்ல இருந்து ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. பணத்த எண்ணி, சரி பார்த்து, எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்கறதுக்காக ஒரு 5, 6 பேங்க்ல பண்ணியிருக்காங்க. பாருங்க மக்களே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறோம். அ நம்பளால ரூ. 5, ரூ. 10, ரூ. 100, ஒரு ரூ. 500 இந்த மாச கடைசில நம்மள்ட்ட இருக்க மாட்டேங்குது. இப்படி சில கம்பெனில எப்படிதான் இவ்வளோ சம்பாரிக்கிறாங்கன்னு தெரியல. சம்பாரிச்சது இல்லாம கணக்குக்கு வராம 312,00,00,000, 300,00,00,000யும் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இது நம்மளுடைய தப்பா? நம்ம அரசாங்கத்தினுடைய தப்பா? இல்ல நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய தப்பா? ஒருத்தவன்ட்ட பணமே இல்ல. ஒருத்தவன் கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒருத்தவன் வாங்குன சம்பளத்துக்கு ஈக்குவலா ஓட்டிட்டு இருக்கான். ஒருத்தவன் ஓரளவுக்கு சம்பாரிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருத்தவன் கொஞ்சம் சம்பாரிச்சு நெறைய சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருத்தவன் கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் கணக்குலயே வராம சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அப்ப எங்கேயோ உதைக்குதுல்ல. யோசிச்சு பாருங்க. எங்கேயோ உதைக்குது. எங்கேயோ தப்பு நடக்குது. வருமானம்ன்றது வருது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. எவ்வளோ இருக்கு. அப்படி இருந்தும் ஒருத்தன் எப்படி ரூ. 300,00,00,000 கணக்குல வராம ஒரு காச கொண்டு வர முடியும்? சிஸ்டம் இஸ் ராங். ஸோ சிஸ்டத்த மாத்தணும். இந்த சிஸ்டத்த மாத்துறதுக்கு எவன் ஒருத்தன் தலைவனா வரானோ, எவன் ஒருத்தன் நின்னு இத போராடி ஜெயிக்கிறானோ, அவன் தான் அடுத்த லெஜண்ட். அவன் தான் அடுத்த ஹீரோ. நன்றி, வணக்கம்.